இன்னைக்கு என்ன கதையோட வந்திருக்கேன்னா, நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஒராங் மிஞ்ஞாவை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த ஒராங் மிஞ்ஞானா என்னன்னா தமிழ் எப்படி சொல்கிறதுனா எண்ணெய் மனிதன் சொல்லலாம். இந்த ஒராங் மிஞ்ஞா யார், என்ன, இவங்க எப்படி உருவாகிறாங்க, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் அந்த ஒராங் மிஞ்ஞா யாருன்னு. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த ஒராங் மிஞ்ஞா எப்படி உருவாகுவாங்க, அதாவது ஜாடி ஆவாங்கன்னு பார்த்தோன்னா இவங்க நம்மள மாதிரி சாதாரண ஒரு மனுஷனாக தான் இருப்பாங்க. இந்த சாத்தான் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட அந்த ஹில்மு ஈத்தம் சொல்லுவாங்கள்ல, அதாவது பிளாக் மேஜிக் மூலமாக தான் இவங்க ஒராங் மிஞ்ஞாவாக ஜாடி ஆகுவாங்க. இந்த ஒராங் மிஞ்ஞா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, அது ஃபுல்லாகவே கருப்பாக தான் இருக்கும். கருப்பாக இருக்குன்னா எப்படின்னா அது உடம்பு முழுக்கவே கருப்பாக தான் இருக்கும். ஒராங் மிஞ்ஞாவா ஆனதுக்கப்புறம் பேர்லேயே இருக்கு இல்லையா, ஒராங் மிஞ்ஞானா எண்ணெய் மனிதன்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி தான் அது உடம்பு முழுக்க கருப்பாக எண்ணெய் பூசின மாதிரி தான் இருக்கும் அந்த ஒராங் மிஞ்ஞா. இவங்க அந்த சாத்தான், இந்த சைத்தான் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட ஹில்மு ஈத்தம் இந்த பிளாக் மேஜிக் மூலிமா இவங்க ஒராங் மிஞ்ஞாவாக ஜாடி ஆன பிறகு இவங்களுக்கு சில பவங்க கிடைக்கும், அதாவது சில சக்திகள் கிடைக்கும். ஏன்னா இவங்க பிளாக் மேஜிக் மூலிமா சாத்தான்கிட்ட போய் பவ ஏற்றிட்டு வந்திருக்காங்க இல்லையா, அதனால என்ன மாதிரி பவங்களாக இவங்களுக்கு கிடச்சிருக்கோன்னா இவங்க நேர பூட்டின வீட்டுக்குள்ளே நுழைய முடியும். அது மட்டும் இல்லை, இந்த கண் கட்டி வித்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே மறைஞ்சு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட இந்த ஒராங் மிஞ்ஞானால மறைஞ்சு போக முடியும். அந்த ஒராங் மிஞ்ஞா பூட்டின வீட்டுக்குள்ளே நுழைய முடியும், அதனால மறைஞ்சு போக முடியும். அப்புறம் இன்னொன்று ஏதாவது இந்த அலுமாரி இந்த ட்ராங்கெலாம் லாக் பண்ணியிருந்தா கூட அந்த லாக்கை இதனால சின்னாங்க திறக்க முடியும். அது மட்டும் இல்லை, பூட்டின வீட்டில் கூட இவர் ரொம்ப ஈஸியாகவே நுழைவார். அப்படி இவர் ஈஸியாக அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாருன்னா அந்த வீட்டுக்குள்ளே இந்த ஒராங் மிஞ்ஞா இருக்கிறத அந்த வீட்டில் சேர்ந்தவங்கனால உணரவே முடியாது. இது அதுக்காக மட்டும் அந்த வீட்டுக்குள்ளே நுழையாது. இந்த ஒராங் மிஞ்ஞா அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த ஒராங் மிஞ்ஞா ஒரு வீட்டுக்குள்ளே போகுதுன்னா அதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு காரணம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. அது என்ன காரணம்னா, அந்த வீட்டில் இருக்கிற வயசுக்கு பொண்ணுங்க இருப்பாங்க இல்லையா, அதாவது கல்யாணம் பண்ணாமல் இருக்கிற பொண்ணுங்களை இவர் ரேப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே அந்த ஒராங் மிஞ்ஞா போவோம். எதுக்காக வயசுக்கு பொண்ணுங்களை அந்த ஒராங் மிஞ்ஞா ரேப் பண்ணுதுன்னா, பிளாக் மேஜிக் மூலியமாக தானே இவர் ஒராங் மிஞ்ஞாவாக ஆகிறாரு. அப்படி ஒராங் மிஞ்ஞாவாக ஆகும் போது அதோட உடம்பு கருமையாயிரும், அந்த கருப்பாயிரும். அது மேலெலாம் அந்த எண்ணெய் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதை நார்மல் ஆள் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு உடனே தெரியும் இது ஒராங் மிஞ்ஞான்னு. இவருனால நார்மல் மனிதனுங்க நடமாடுற மாதிரி இந்த ஒராங் மிஞ்ஞானால சாதாரணமாக வெளியில் நடமாட முடியாது, மறைஞ்சி தான் இருக்கும். நைட்டில் மட்டும்தான் அது வெளியில் வரும். அப்படி அது வெளியில் வரும்போது அது உடம்புல எந்த துணியுமே இருக்காது. அது ஒரு பிறந்த குழந்தைங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் அந்த ஒராங் மிஞ்ஞா இருக்கும். மறைஞ்சி வாழக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அது பொண்ணுங்களை தேடி போய் ரேப் பண்ணுது. நான் சொல்கிறது புரியலல்ல, இப்போ புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த ஒராங் மிஞ்ஞாவா ஆனதுக்கப்புறம் 21 நாளாக 7 நாள், அதாவது ஒரு வாரத்துக்குள்ளே 21 கன்னி பொண்ணுங்களை, அதாவது கல்யாணம் பண்ணாமல் இருக்கிற பொண்ணுங்களை இது போய் ரேப் பண்ணணும். அப்படி இது ரேப் பண்ணிருச்சுன்னா அந்த 21 பொண்ணுங்களையும் இது ஒயிட்டாக, அதாவது மற்ற ஜாடி பூத்தேல அது கருப்பாக இருக்கு இல்லையா, அது அந்த கருமை நீரெல்லாம் போய் இப்போ நார்மலாக நம்மள மாதிரி ஆயிரும். அப்படி ஆயிடுச்சுன்னா அதுக்கு நடமாடுறது ரொம்பவே ஈஸி இல்லையா. அதனால தான் அது போய் ராத்திரியில் வெளியே ஒரு வாரத்துக்குள்ளேயே எப்படியாவது 21 பொண்ணுங்களை ரேப் பண்ணி ஆகணும்னு அது இந்த வேலையெல்லாம் செய்யும். அப்படி செய்யும் போது இந்த ஒராங் மிஞ்ஞா மாட்டுமான்னு கேட்டால் மாட்டாது. அது எப்படி மாட்டாமல் இருக்கும்னா, இந்த ஒராங் மிஞ்ஞா ஒரு வீட்டுக்குள்ளே பூந்து ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணி ரேப் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த பொண்ணை தவிர அந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. இப்படி ஒரு சம்பவம் அந்த வீட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்குன்னு அந்த குடும்பத்தை சேர்ந்த யாருக்குமே தெரியாது. அந்த ஒராங் மிஞ்ஞா அந்த பொண்ணை ரேப் பண்ணும் போது அந்த பொண்ணு கத்தி கதறும் இல்லையா, அந்த சத்தம் கொஞ்சம் கூட அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி எதுவுமே தெரியாது, நார்மலாக தான் இருக்கும்.
அதனால தான் அந்த ஒரமிஞ்சா வந்து ரேப் பண்ணிவிட்டு ரொம்பவே ஈஸியாக போயிடும். மறுநாள் விடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கே தெரிய வரும் தன்னோட பொண்ணு ஒரமிஞ்சானால ரேப் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த ஒரமிஞ்சா கிட்டேருந்து தன்னோட பொண்ணுங்களை காப்பாற்றுறதுக்காக அப்போ கம்போங்களை, அதாவது இந்த தமிழில் வந்து கிராமம்னுவாங்க இல்லையா, அங்கே இருந்தவங்களாம் வந்து அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணுங்க இருக்கிற வீட்டில் வந்து அவங்க அப்பா அண்ணன் தம்பிங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட வேர்வை சட்டை, அவங்க பகலில் யூஸ் பண்ண சட்டையை ராத்திரியில் அந்த வயசு பொண்ணுங்களுக்கு போட்டு அவங்க படுக்க வைப்பாங்க. அந்த வேர்வையோடு இருந்த சட்டையை போட்டு அந்த பொண்ணுங்க நைட்டில் தூங்கும் போது அந்த ஒரமிஞ்சா அந்த வீட்டுக்கு வந்தால் கூட அங்கே படுத்திருக்கிறது வந்து அந்த வேர்வை ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அது வந்து ஆண்களோட சட்டை தானே, அவங்க பாய்ச்ச சட்டையை தான் இந்த பொண்ணுங்க போட்டிருக்காங்க. அதனால அது வந்து பார்க்கும் போது அது ஒரு ஆம்பளைன்னு நினச்சி அந்த வீட்டிலேருந்து போயிருமா. அது மட்டும் இல்லை, அந்த ஒரமிஞ்சாக்கு வந்து சில ஜாமானுங்க வந்து பந்தாங்க இருக்குது. வயசு பொண்ணுங்க இருக்கிற வீட்டில் வந்து இந்த ஜாமானுங்க, அந்த பொண்ணுங்க இருக்கிற அந்த ரூம், அந்த குறிப்பிட்ட ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூமில் இந்த பொருள்லாம் இருந்தால் வந்து அந்த ஒரமிஞ்சா வராது, அதுக்கு பந்தாங்கன்னு சொல்லி சில ஜாமாங்க இருக்குது. அது என்னென்னா காயின் பாத்தி தமிழ் எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மலேசியாவில் வந்து கைலி கட்டுவாங்க, அந்த பொம்பளால் பார்த்திங்கன்னா வந்து கைலி கட்டுவாங்க. அந்த கைலியோட பேர், அந்த கைலி துணிக்கு வந்து தான் வந்து காயின் பாத்தின்னுவாங்க. அந்த காயின் பாத்தியும் அந்த ஒரமிஞ்சாங்க பந்தாங்க. அதோடு சேர்த்து இந்த வாழைத்தாரில் வந்து கீழே வந்து அந்த பூ மாதிரி இருக்கும்ல, அந்த நீட்டாக வாழை, அது எப்படி சொல்கிறது, வாழைப்பூவா, அந்த வாழைப்பூவும் அதுக்கு வந்து பந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு கிழங்கோட இலை, எனக்கு அந்த இலையோட பேர் தெரில, நான் ஃபோட்டோவாக கட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த இலை கூட அந்த ஒரமிஞ்சாக்கு பந்தாங்க. இந்த ஒரமிஞ்சா வெறும் பொண்ணுங்களை ரேப் பண்ணுறதுக்காக மட்டும் ஒரு வீட்டுக்குள்ளே போகும்னு நம்ம சொல்ல முடியாது. அது இன்னொன்று பண்ணும், அதாவது சில திருட்டு வேலைகளை கூட பண்ணும். ஒரு பொண்ணு ரேப் பண்ணிட்டு வெளியாகும் போது அந்த வீட்டில் இருக்கிற பணம் நகைன்னு கூட அது கொள்ளையடிச்சிட்டு வந்துருமா. அதை ஒரு திருடன்னு கூட சொல்லலாம். இந்த ஒரமிஞ்சா வந்து முன்னாடி காலத்தில் தான் இருந்துச்சு. இப்போது இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த ஒரமிஞ்சாக்கெலாம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. முன்னாடி இருந்ததோட இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் இன்னமும் இந்த ஒரமிஞ்சா இருக்க தான் செய்யுது. இந்த ஒரமிஞ்சா வந்து 2012 போலீஸ்கிட்ட கூட மாட்டியிருக்கு. 2012 மாட்டின அந்த ஒரமிஞ்சா வந்து 6 பொண்ணுங்களை ரேப் பண்ண கேஸு, அது மட்டும் இல்லை 5 கொலை கேஸு, அதோடு சேர்த்து சில திருட்டு கேஸுங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்க ஒரு ஒரமிஞ்சாவை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க 2012. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி மலேசியாவில் ஒரு மலாய் படம் ஒன்று வந்தது. அந்த படத்தோட பேர் வந்து சும்பா ஒரமிஞ்சா. அந்த படத்தில் வந்து இந்த ஒரமிஞ்சாவை பற்றி ரொம்பவே அழகாக காட்டியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அந்த கதை வந்து ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு இன்னும் இந்த ஒரமிஞ்சாவை பற்றி தெரியணும்னா நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும். அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் என்னோட இந்த வீடியோவில் இந்த ஒரமிஞ்சாவை பற்றி சொல்லியிருக்கேன். இதை விட உங்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் இந்த ஒரமிஞ்சாவை பற்றி தெரிஞ்சால் அதை நீங்கள் தாராளமாக என் கூட ஷேர் பண்ணிக்கலாம், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோலேருந்து உங்களை பார்க்குற வரைக்கும் இந்த காக்கா ரொம்ப கத்துது. இந்த காக்கா வாயில் டேப் போட்டுட்டு தான் அடுத்தபடி நான் வீடியோ செய்யணும். என்ன சொல்லிட்டு இருந்தேன், இதே மாதிரி இன்னொரு வீடியோலேருந்து உங்களை பார்க்குற வரைக்கும்